மக்களே இன்னைக்கு நான் என்னென்ன ஒர்க் பாக்குறேன் அப்படிங்கறத ஒரு லாகா பார்ப்போம். ஒருத்தங்க பணம் கழிக்கிறதுக்காண்டி தென்காசிக்கு கூட்டிருந்தாங்க. காலையில கிளம்பி திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டோம். பட் அங்க போயிட்டு அவங்க போன் அட்டன் பண்ணல. ஒருத்தங்களை நம்பி இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிருக்கோம். பட் போன் அட்டன் பண்ணலங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாயி போச்சு. வர வழியில டீ வடலாம் சாப்பிட்டுட்டு விசுவாசபுரத்துல ஒருத்தங்க தேங்காய் வெட்டணும்னு சொன்னாங்க. அவங்க தோட்டத்துக்கு போயிட்டோம். அங்க போயிட்டு பார்க்கும்போது சின்ன தென்னை மரம்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு பெரிய தென்னை மரம் இருக்கு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவங்களுக்கு தேங்காய் வெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த வேலை வந்துச்சு. ஒரு தோட்டத்துல போர் மோட்டர் தூக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டாங்க. டைம் கரெக்டா மதியம் 12 மணி. ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது காலில் பயங்கரமான அடி ஒண்ணு விழுந்துட்டு அடி விழுந்த உடனே காலு பயங்கரமா வீங்கிட்டு வலியும் தாங்க முடியல. ஒரு அண்ணன் போய் மாட்டு சாணி எடுத்துட்டு வா சுட்டு ஒத்தலம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மக்களே மாட்டு சாணியோட பவர் ரொம்ப பயங்கரமானது. அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு போர்ல இருந்து இன்னொரு போருக்கு பைப்பெல்லாம் தூக்கிட்டு போனோம். வேலை செஞ்சு முடிச்ச உடனே நம்மளுக்கு வந்துட்டு சாப்பாடும் சம்பளமும் கொடுத்தாங்க. இன்னைக்கான சம்பளம் வந்து நம்மளுக்கு 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் வச்சு எனக்கு வந்துட்டு கோவில் கூட வரப்போது அதுக்கு துணி எடுக்கிறதுக்காண்டி நம்ம வள்ளியூர்ல இருக்க மாமாலைக்கு வந்திருந்தேன். நம்ம மாமாலையில நான் எதிர்பார்த்ததோட பயங்கரமான கலெக்ஷன் துணி எல்லாம் இருக்கு. நம்மகிட்ட இருக்கதே கம்மி பட்ஜெட்ல துணி எடுக்க முடியுமான்னு நினைச்சேன். நம்ம மாமாலை எங்க இருக்கு அப்படின்னா வள்ளியூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கு. கம்மி பட்ஜெட்ல பயங்கரமான கலெக்ஷன் துணி எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபைனலா எனக்கு ஒரு பேகி பேண்ட் சட்டையை எடுத்துட்டேன். உங்களுக்கு துணி எடுக்குன்னா கன்ஃபார்ம் நம்ம வள்ளியூர்ல இருக்க மாமலைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க.